ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். அனைவருக்கும் வணக்கம். புரட்டாசி மாதம் 3ஆம் சனிக்கிழமை நாங்கள் கோவிந்தா போட்டு சாமி கும்பிடுவோம். அது 5 சனி வரும்போது புரட்டாசி மாதம் மட்டும் அது 3ஆம் சனிக்கிழமையில் நாங்கள் எல்லா விருந்து என்னென்ன சாமிக்கு கோவிந்தா போட்டு கும்பிட்றதுக்காக என்னென்ன செய்யணுன்றதை செஞ்சுருக்கேன். வாங்க, எத்தனை வகையான பொரியல் எல்லாமே செஞ்சுருக்கேன், பாருங்கள். இது எல்லாமே எங்கள் மருமக செஞ்சாங்க. முதல்ல சாதம், அப்புறம் தயிர் சாதம், அப்புறம் லெமன் சாதம், தழுவு சாதம், புளி சாதம், அப்புறம் பால் பாயாசம், முந்திரி திராட்சை எல்லாம் போட்டு செஞ்சோம். இப்போ முடிஞ்சிடுச்சு, அதனால கொஞ்சமாக இருக்குது. அப்புறம் கார வடை, இது வரைக்கும் தழுவு சாதம் இது எல்லாம் உங்ககிட்ட காட்டியிருக்கேன். அப்பளம், அப்புறம் வெண்டைக்காய் பொரியல், உருளைக்கிழங்கு பொரியல், இது ஃப்ரைட் ரைஸ் மாதிரி செஞ்சுருக்காங்க. அப்புறம் உருளைக்கிழங்கு பொரியல், உருளைக்கிழங்கு இல்லை, இது வாழைக்காய் பொரியல். இது எல்லாம் நான் செய்யலை, எங்கள் மருமக. அப்புறம் வாழைக்காய் பொரியல், அவரைக்காய் பொரியல், கொத்தவரங்காய் பொரியல், அப்புறம் பருப்பு, முருங்கைக்காய், நூக்கல் எல்லாம் போட்டு கலந்த முருங்கைக்காயெல்லாம் போட்டு கலந்து வச்ச பருப்பு சாம்பார். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டில். இது அத்தனையும் நான் செய்யலை, எங்கள் மருமக செஞ்சாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு செஞ்சாங்க. இது எல்லாம் டைமுக்கு எழுந்து எல்லாம் செஞ்சு சாமி கும்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இது எல்லாம் நாங்கள் செஞ்சது, இன்றைக்கி பெருமாளுக்கு செஞ்சது. நீங்களும் இது போல் செஞ்சு சாமி கும்பிடுங்க. இதுதான் எங்கள் வீட்டு பெருமாள் சமையல்.